சொன்னா சீதன மார்க்கத்தில் ஹராம். ஊட பார்த்து முடிக்கிறான், ஊடு கிடைக்கு. இவர் இடத்துல வச்சு பேசுறார். இந்த புரோக்கர் மாறிக்கிறேன். நிறைய பொய்யர்கள் மறுமை நாள் வரும்போது உருவாகுவாங்க. அதுல புரோக்கர் மாறிக்கிறான். பொய்ய பேசி உள்ள எல்லாம் ஹராத்தை எல்லாம் இங்க கலந்து அங்க கலந்து எல்லாத்தையும் செஞ்சு விட்டாச்சு. அவருக்கு சல்லி வேணும். சீதனம் எந்த வீட்டுல யார் எடுக்கிறாரோ ஆம்புலண்டா அவருக்கு கொடுத்துதான் முடிக்கணும், எடுக்கலாம். அது நீங்க எந்த மாமன் எடுத்தீங்களோ எந்த வீட்டிலிருந்து எடுத்தீங்களோ அவர் எங்கேயாவது ஒரு கடன் பட்டு அதை அந்த வீடை கட்டி தந்திருப்பார், அந்த காணியை உங்களுக்கு தந்திருப்பாரு, அந்த வாகனத்தை எடுத்து தந்திருப்பார். ஏன் நீங்க கண்டிஷன் போட்ட முடிக்கிறான இது வேணும், முடிக்கிறான இவ்வளவு நகை வேணும். கணேசுக்குரிய சகோதரர்களே, அவருடைய கண்ணீர் வரும் காலம் எல்லாம் அது பொதுவா அவருக்கு வச்ச கடன். நீங்க மனைவியாக எடுக்கல, நீங்க ஒரு பொருளாக வாங்கிட்டீங்க. கடன் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சந்தோஷம் ஈட்டாத நடிக்காகலே எடுத்திருந்தா சீதனங்களை கொடுத்துருங்கோ, அந்த பள்ளிகள் குடும்படணும், அந்த அதுக்குரிய பெருமதி குடும்படணும். மாமா மாமிமார் கஷ்டப்பட்டிருப்பாங்க, வெளியே சொல்லி கேலாம். குடும்ப விஷயம் உள்ளே வாழ வைக்கணுமே, கொடுத்துறாங்க. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதுவும் கடன் தான். அடுத்தது மனைவிக்கு செய்ய வேண்டிய நபக்காய்க்கு செலவு, சாப்பாடு கொடுக்கிறது, ஆடை வாங்கி கொடுக்கிறது, இருக்கக்கூடிய ஒரு சக்கன் மஸ்கன் ஒரு இடம் கொடுக்கிறது, இது எல்லாம் கணவனுக்கு வாஜிப். இதுல தரக்குறைச்ச செய்றீங்களா? சாப்பாடு ரொம்ப கொடுக்கல, ஒழுங்க வசதியா வீட்டுல வைக்கல, அவங்களுடைய உடுப்பு விஷயத்துல குறைபாடு செய்றீங்க, இதுவும் நீங்க வச்சிர கடன். நபீட்ட வந்து ஒரு பெண்மணி கேட்டாங்க, எனக்கு சல்லித்தாரா இல்ல, சல்லித்தாராரு இல்ல மாப்புல, என்ன செஞ்சீங்க? நீங்க எடுத்துட்டு சொல்லுங்க, உங்களோட ஹக்கை எடுத்துட்டு சொல்லுங்க. இந்த உரிமை அந்த பெண்ணுக்கு ஏன்? அது மாப்புளோட கடமை, கொடுக்க வேண்டியது. அந்த அது கடனாக மாறும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாலாவது அடுத்த இதுதான் ஏற்கனவே சொன்னேன், சொத்துரிமை விஷயத்தில் இந்த எத்தனையோ பேர் நானா தூக்கிட்டார், எல்லா சொத்தையும் எடுத்துட்டார். இல்லாட்டி எடுத்த பிரிக்கப்பட்டது ஒழுங்க பிரிக்கப்படல. நான் இவ்வளவு செலவழிச்சிக்கிறேன் தகச்சிட கல்யாணத்துக்கு, எனக்கு இவ்வளவு பெரிய பங்கு வேணும், எனக்கு இவ்வளவு நகையும் எனக்கு வேணும், எடுக்கிற ஆட்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் பயந்து கொள்ளுவோம். வராசத், நீங்க ஒரு தம்பிக்கு போற ஒரு காணில ஒரு பேச்சா ஒரு சாணா எடுத்தீங்களா, நீங்க அபகரிச்சிட்டீங்க. அதுல வாழும் காலம் எல்லாம் ஹராத்துல வாழ்றீங்க. எந்த நகைய சரியா பிரிக்காம, வராசத்தா சரியாக பிரிக்காம தூக்கிட்டீங்களா, ஹராத் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க. இது டைம். தம்பிக்கு போக வேண்டியது போகணும், பெண்களுக்கு தாத்தா தங்கச்சிக்கு போக வேண்டியது போகணும். இதெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்பட்டீங்க. ஆனா ஒன்றையும் கணக்கில்ல, துன்யாதான் வாழ்க்காண்டு வாழ்றவன் கபருக்கு போன பிறகு எல்லாம் இருட்டாகும். ஏன்? மற்றவன் சொத்தெல்லாம் அபகரித்து வாழ்ந்துட்டான். அதனால் இதெல்லாம் கடன். இந்த விஷயத்துல கொஞ்சம் அல்லாஹ் பயந்து கொள்ளுவோம். வராசத் சரியா பிரிக்கப்பட்டில்லாட்டி பல வாசல நாடுங்கோ, அவங்களோட அதை அணுகுங்கோ, அதை சரியா பிரிச்சு